சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க நான் ஒரு கோர்ஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஒரு ஆர்கனைசேஷன்ல சாஃப்ட்வேர் டெஸ்டரா ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நான் இப்ப என்னெல்லாம் கத்துக்கிட்டு வந்தேனோ தியரியா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல, அந்த ஒர்க் ஒரு நாளைக்கு 40% 50% பண்ணனா, மீதி 50% எனக்கு அடிஷனல் ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க்க எங்க ஸ்டார்ட் பண்றது? எங்க ஸ்டாப் பண்றது? யார்கிட்டலாம் பேசுறது? யார்கிட்டேருந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்றது? இந்த மாரி கொஸ்டின்ஸ், டவுட்ஸோட தான் நீங்களும் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு மாரி இருக்கிறவங்களுக்காக தாங்க நான் இந்த பேஜ் கிரியேட் பண்ணேன். நான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில ஒரு 13 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா, இந்த வீடியோஸ்லாம் நான் ஏன் எடுக்கணும்னு டிசைட் பண்ணேன்னா, நெறைய பேரு இதே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. 12 இயர்ஸ் பிஃபோர் இருந்த இண்டஸ்ட்ரியும், இப்ப எக்ஸ்பெக்டேஷன் ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டர் கிட்டேருந்து இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப டிஃபரெண்ட். ஸோ என்கிட்ட வர ஜூனியர்ஸோ, இல்ல என் டீம்ல இருக்கிறவங்களையோ ட்ரெயின் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. இதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, அவங்களுக்கு பேசிக்கா இந்த டெஸ்டிங்க தவிர வேற என்ன பண்ணணுங்கிறத நான் எப்படி சொல்லிக் குடுக்கறது, இல்ல அதுக்கான டைம நான் எப்படி குடுக்கறது அப்படிங்கிறது நெறைய பேரோட ப்ராப்ளமா நான் ஃபீல் பண்றேன். ஒரு லீடோ, ஒரு மேனேஜரோ இந்த ட்ரெய்னிங் எல்லாம் குடுத்துக்கிட்டே இருக்கும்போது, இல்ல இதெல்லாம் குடுக்கணுன்றப்போ தான் இந்த டெஸ்டர் எஃபிஷியன்ட்டா இல்லையோ அப்படிங்கிற ஃபீலிங் வந்து நெறைய பேருக்கு வருது. ஸோ நீங்க கத்துக்கிட்டது உங்களோட டெலிவரபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 60%ங்க. மீதி 40% ஒரு டெஸ்டரா உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்ன? உங்களோட டியூட்டீஸ் என்ன? அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ ஃபார்மேட்லயோ, இல்ல ஒரு இன்டராக்டிவான ஃபார்மேட்லயோ எடுத்துட்டு வரணும்னு டிசைட் பண்ணி தான், நான் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பத்தி ஸ்டார்ட் பண்ணேன். ஹோப்ஃபுல்லி இட் வில் ஹெல்ப் யூ ஆல் ஆஃப் தெம்.